ஞாயிற்றுக்கிழமை தன்வந்திரி ஜெயந்தி. இந்த மருத்துவ கடவுளான தன்வந்திரி பகவானை அன்று வழிபடுவது சாலச் சிறந்தது. நோய் நொடிகள் நம்மை அண்டாது. அப்ப இந்த தன்வந்திரி பகவானோட படத்தை வாங்கி வச்சு நம்ம அன்னைக்கு வீட்டுல நம்ம கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய திரையோதசி, இத தன திரையோதசி என்று அழைப்பது வழக்கம். இந்த நாளில் பொன் வாங்குவது, நகை வாங்குவது, நட்டு வாங்குவது, துணி வாங்குவது, மணிகள் வாங்குவது உத்தமம். இந்த நாள் அட்சய திருதியை விட ரொம்ப பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறு எதுவும் இல்லை. எல்லாமே அட்சய திருதியினாலதான் வாங்கணும் இருக்கிறாங்க. பட் இந்த தன்வந்திரி ஜெயந்தி நாளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று தன திரையோதசி நாள்ல நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 4வது நாள் 20/10/2020 திங்கட்கிழமை என்று இந்த நாளை நரக சதுர்த்தசி, யம சதுர்த்தசி அப்படின்னு சொல்றாரு. யம சதுர்த்தசி ஸ்தானம் சொல்றாரு. யம தர்ப்பணம் என்று கூட ஒரு சாரர் சொல்றாங்க. இந்த நாளையில நம்ம விடிய காலையில எழுந்திருச்சு சூரியன் உதயமாவதற்கு முன்பாக கொஞ்சம் நல்லெண்ணெய சுட வச்சு அதுல ஜவ்வாது, கொஞ்சம் அர்த்தர், சில புஷ்பங்கள்லாம் போட்டுட்டு கூடவே அருகம்புல்லும் அதை வச்சுட்டு அதை எண்ணெய சற்று சூடா இருக்கக்கூடிய எண்ணெய் உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரை உடல் முழுவதும் தேய்க்கப்பட்டு ஒரு இடம் விடாமல் ஒரு நாளிகை அப்படியே இருக்கப்பட வேண்டும். 24 minutes ஆர் அரை நாளிகை 12 minutes இருந்துட்டு சுடுத்த நிலம் குளிக்கணும். இதுக்கு கங்கா ஸ்தானம்னு சொல்றார். இது கங்கையில குளிச்சத்துக்கு சமமாக கருதப்படுகிறது. கங்கையில குளிச்சத்துக்கு சமமாக கருதப்படுகிறது. இந்த எண்ணெயிலும் சுடுநீரிலும் லட்சுமியும் கங்கையும் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. குறிப்பாக தேவை ஏற்பட்டால் ஒரு சாரருக்கு கர்மா அதிகமா இருக்கும், இது குறையணும், நோய் நொடி குறையணும் அப்படின்னா இந்த சுரக்கா கொடியோட இலை அல்லது நாயுருவியோட இலைய தலைய சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்நானம் பண்ணலாம், குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இலையும் தலைமையில வச்சுட்டு நம்ம தேய்ச்சி உடல் முழுவதும் குளிக்கப்பட்டால் இவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது. பொதுவாக பார்க்க போனால் சூரிய உதயத்திற்கு முன்பாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு ஒரு சில சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இந்த நரக சதுர்தசி திதி நாள்ல கண்டிப்பாக குளிக்கலாம். அன்று வியாதி குணமாகும், ஆரோக்கியம் கூடும், செல்வ வளர்ச்சி இவங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது கருத்திருக்கின்றது. நம்பிக்கை